வணக்கம் மகளே. இன்னைக்கு நம்ம சேனல்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க நடிகர் நானி தயாரிப்புல வெளிவந்த தெலுங்கு படமான கோட் ஸ்டேட் வெஸ்ட் நோபடி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 19 வயசு பையனும் 17 வயசு பொண்ணும் காதலிக்கிறாங்க. அவங்க காதல் பிடிக்காத பொண்ணோட வீட்டுக்காரங்க பையன் மேல போக்சோ கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுறாங்க. அந்த கேஸ் ஜட்ஜ்மெண்டோட கடைசி கட்டத்துல இருக்கு. அப்போ அந்த கேஸ்ல வக்கீலான ஹீரோ எப்படி ஆஜராகிறாரு, அந்த கேஸை எப்படி அவர் ஹேண்டில் பண்றாரு, பையனுக்கு பெயில் கிடைச்சதா? இல்ல அந்த கேஸ முடிச்சு பையன வெளிக்கொண்டு வந்தாரா? உண்மையாவே அந்த போக்சோ சட்டங்கிறது யாருக்கானது? அதுல இருக்க சாதக பாதகங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத தெளிவா சொல்றது தான் படத்தோட கதைக்களமே. இதுக்கு முன்னாடி படங்கள்ல வெறும் காமெடி கலந்து மட்டுமே நடிச்சுட்டு வந்த ஹீரோ பிரியதர்சி, இதுல கொஞ்சம் சீரியஸ் ரோல் பண்ணியிருக்காரு. அதுல அவர் பாஸும் பண்ணிறாரு. கிளைமேக்ஸ்ல அவர் பேசுற வசனங்கள் எல்லாமே பட்டாசா இருக்கும். நம்மள சிந்திக்கிற அளவும் இருக்கும். படத்துல இளம் வயசு ஜோடியில வர்ற ஹர்ஷ்ரோசன் மற்றும் ஸ்ரீதேவி 2 பேருமே அவங்க கேரக்டருக்கு செம்மையா பொருந்தியிருக்காங்க. அவங்களோட நடிப்பு எதார்த்தமாவே இருக்கு. நம்ம ரசிக்கும்படியும் இருக்கு. படத்தோட மிகப்பெரிய பிளஸ் யாரு அப்படின்னு பார்த்தா, வில்லனா வர்ற சிவாஜி தான். மனுஷன் அந்த கேரக்டராவே மாறியிருக்காப்ல. அவரு திரும்பி பார்த்தா கூட அவர் கண்ணுல அவ்வளோ வெறி தெரியுது. அதையும் தாண்டி எதிர்த்தரப்பு வக்கீலா வர்றவரா இருக்கட்டும், சாய்குமாரு, அந்த பொண்ணோட அம்மாவா வர்ற ரோகிணி உட்பட எல்லாருமே அவங்களுக்கு குடுத்த வேலைய நல்லாவே செஞ்சிருக்காங்க. அதேபோல படத்துல பிஜிஎம்மே நல்லா ஒர்க் ஆயிருக்கு. படத்த அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதா இருக்கட்டும், நமக்கு கடத்துறதா இருக்கட்டும், அந்த வேலைய பிஜிஎம் நல்லாவே செய்யுது. ஒரு கோர்ட் ரூம் டிராமாவ எல்லாரும் ரசிக்கும்படி கொடுத்து, அதேவேள மக்களுக்கு தேவையான ஒரு கருத்துரை சொன்னதுக்காகவே இயக்குனர நம்ம பாராட்டலாம். இன்னைக்கு போக்சோ சட்டத்த தவறா பயன்படுத்துற பலரையும் நம்ம கண்ணால பார்க்க முடியும். அவங்களுக்கு எல்லாம் ஒரு பாடமாவும், போக்சோ சட்டத்த பத்தி ஓரளவு எல்லாரும் தெரிஞ்சிருக்க மாரியுமே படம் அமைஞ்சிருக்கு. அதையும் தாண்டி பாராட்ட வேண்டியது அந்த சட்டத்துல இருக்க சாதகம் என்ன, பாதகம் என்னங்கிறத விரிவா சொல்லி, அந்த சட்டத்தின் மீதே கூட ஒரு சில கேள்விகள வச்சு, நடுநிலையா பேசுனதுனாலயே படம் தனிச்சு நிக்குது. இல்லைன்னா இது ஒரு சாதாரண படமா தான் தெரிஞ்சிருக்கும். இந்த படத்த தயாரிச்சதுக்காகவே நடிகர் நானிக்கு நம்ம மிகப்பெரிய பாராட்டுக்கள தெரிவிச்சுக்கலாம். ஒரு சமூகத்துக்கு தேவையான கருத்த ஆழமா பேசுற இந்த படத்த குடும்பத்தோட கட்டாயமா பார்க்கலாம். குறிப்பா இந்த இளைய சமுதாயம் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம்.